மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில சம்மருக்கான டிப்ஸ் நம்ம பார்க்கலாம். சம்மர்ல வரக்கூடிய உபாதைகள்ல இருந்து நம்ம மீண்டு நன்றாக இருக்க, குழந்தைகள் முதல் பெரியவங்க வரைக்கும், வயதானவங்க, பேஷண்ட்டு எல்லாருமே எப்படி வந்து நம்ம பாதுகாத்துக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதுலயும் பார்த்தீங்கன்னா, இப்போ ரொம்ப இருக்க இருக்க சொல்றாங்க 2-3 டிகிரி அதிகமாகும் ஆமா, டெம்பரேச்சர் ஆமா. அப்படின்னு சொல்றாங்க. ம். அப்போ நமக்கு என்ன ஆகுது, காலையில கொஞ்சம் நல்லா இருக்கும் ஃப்ரெஷ்ஷா, ஈவினிங் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ம். ஆனா ஒரு நடுவுல. 9 o'clockலேருந்தே இப்போ சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆமா. அந்த ஹாட் ஏன்னா நம்மள இருக்கிறது ஃபிளாட்ஸ்ல, ம். புரியுதுங்களா? ம். அப்ப என்ன ஆகுது, காற்று வெளிச்சம் எல்லாம் ரொம்ப கம்மி. ம். ரெண்டாவது ரொம்ப ஹீட். ம். இது இல்லாம உடல் உபாதைகள் நிறைய இந்த சம்மர்ல வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால 2 நேரம் குளிக்கணும். முடிஞ்சா காட்டன் ட்ரெஸ் போடுறது நல்லது. அதுலயும் இந்த ஜீன்ஸ் மாதிரி மெட்டீரியலை தவிர்த்துட்டு ம். லூஸா கொஞ்சம் ஆடைகளை போடுறது ரொம்ப நல்லது. இது மாத்திரம் இல்ல, என்னென்ன உபாதைகள் வரும் அப்படின்னா, நீர் சுருக்கு, நீர் கடுப்பு, வேநீர் கட்டிகள், கொப்பளம், அம்மை வரலாம், கிட்னி ஸ்டோன் வரலாம், ஜென்ரலா பாடி ஹீட், யூடிஐ ப்ராப்ளம், வேர்க்குரு. அம்மை போன்ற பிரச்சனைகள், ம். ஃபங்கல் இன்ஃபெக்ஷன், வேர்க்குரு, இது போன்ற உபாதைகள் வரும். நிறைய ஸ்வெட் ஆயிட்டு முடி உதிர்த்தல் கூட ஏற்படலாம். ம். ஜென்ரலா இன்னைக்கு வந்து நம்ம என்னன்னா, இயற்கையில கிடைக்கக்கூடிய இளநீர், மோர், நுங்கு, பதநீர் இதெல்லாம் நம்ம ஜென்ரலா சாப்பிடலாம். பெஸ்ட் கூலண்ட். ஆமா. அதை விட்டா நன்னாரி சர்பத் ம். நம்மளே தயாரிச்சு குடிக்கலாம். ம். மேலும் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இளநீர், மோர் சொல்லியிருக்கோம். ம். எலுமிச்சை சாறு குடிக்கலாம். சாறு குடிக்கலாம். அதுலயும் சர்க்கரை உப்பு போட்டு குடிக்கணும்னு அவசியம் இல்லை. ம். அது அவங்கவுங்க பாடி கண்டிஷன் பொறுத்து ம். நீங்க அது போடாமையே கூட குடிக்கலாம். குடிக்கலாம். அதுலயே நெல்லிக்காய் ஜூஸ் சேர்த்துக்கலாம், கருவேப்பிலை நெல்லி மோர் மோர். அது குடிக்கலாம், நெல்லி மோரும் குடிக்கலாம். ம். ஆஹ் இந்த ராகி கஞ்சி, கம்பு கஞ்சி, கூழ், ம். இது போல சிறுதானியங்களை பயன்படுத்தி, பாரம்பரிய அரிசிகளை பயன்படுத்தி குடிக்கலாம். எல்லாத்தை விட சால சிறந்தது இந்த பழைய சாதம். ம். நேற்றைய சாதம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா நம்ம செய்துட்டு, அது எந்த அரிசி இருந்தாலும் பரவாயில்ல, அதை நீங்க ஒரு மண் பாத்திரத்துல நைட்ல வச்சுட்டு அதுல என்ன பண்ணுங்க, தண்ணி ஊற்றிருங்க. ம். அதுக்கப்புறம் அதுல பால் ஊத்துங்க. அதுக்கப்புறம் அந்த பால் வந்து தயிர் ஆகுறதுக்கு தயிர் 1 drop இல்லை ஒரு 1/2 ஸ்பூன் போட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க. அதுலயே 2 வெங்காயம், சின்ன வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய் போட்டு வச்சிருங்க. ம். அந்த பாலே உங்களுக்கு அடுத்த நாள் தயிரா மாறிடும். கரெக்ட். அந்த சாதத்தோட அந்த தண்ணி, பால், தயிர், வெங்காயம், பச்சை மிளகாய், சாதம் எல்லாம் சேர்ந்தது உங்களுக்கு நீர் ஆகாரம். இதை வந்து அந்த காலத்துல அன்னரச சஞ்சீவி அப்படின்னு இதுக்கு பேர் வச்சிருக்காங்க. சஞ்சீவினா என்ன, நோய்கள் வராம பாதுகாக்கும் ஒரு பொருள் பேரு தான் வந்து உங்களுக்கு சஞ்சீவி. ஆனா இது அன்னரசம். இந்த அன்னரச சஞ்சீவி உங்களுக்கு, இந்த அன்னரசமே உங்களுக்கு அது போல பல நோய்களை வராம பாதுகாக்கும் தன்மை. இதுல என்னென்ன பிளஸ் தெரியுமா, உங்களுக்கு ஜிஐ ட்ராக் முதல்ல கிளீனா இருக்கும், ம். இன்டைஜஷன் இருக்காது, கேஸ்ட்ரைட்டிஸ் இருக்காது, மலச்சிக்கல் இருக்காது, பாடி ஹீட் இருக்காது, ஏகப்பட்ட பிரச்சனைகள் கூட சுகரும் குறையும், அனிமிக்கும் சரியாகும். ம். ஏன்னா அந்த நொதித்தல், அந்த உங்களுக்கு ப்ரோபயோட்டிக் அங்க நடக்குது. நன்மை செய்யும் பாக்டீரியாக்களை அது உருவாக்கி இருக்கிறதுனால அந்த பொருளை நம்ம சாப்பிடும்போது சால சிறந்தது. அதே போல சிலருக்கு பால் ஒத்துக்காது. ம். அவங்க என்ன பண்ணலாம், தேங்காய் பால் சாப்பிடலாம். தேங்காய் இளநீர் இது பயன்படுத்தி நிறைய டிஷ்ஷஸ் சாப்பிடலாம். பாடி ஹீட்டு குறைக்கிறதுக்காக நீங்க வாரத்துக்கு 2 நாள் தலை முதல் கால் வரை எண்ணெய் தேய்ச்சி குளிக்கலாம். சிலர்லாம் டெய்லி பாடி ஃபுல் எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாங்க. அந்த பழக்கம் உண்டு. இது போல ஏகப்பட்ட விஷயங்கள் கடைபிடிக்கும் போது உங்களுக்கு பல நோய்கள்ல இருந்து மீண்டு வெளிவர முடியும். இப்போ கேரளாலாம் பார்த்தீங்கன்னா டெய்லி எண்ணெய் தேய்ச்சி டெய்லி எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாங்க. தண்ணியில சில வகை மூலிகைகள், கட்டைகள் போட்டு பயன்படுத்தி அங்க ரெகுலரா சாப்பிட்ற பழக்கம் இருக்கு. ஏன்னா அது பாடி ஹீட்டை குறைக்கக்கூடியது. அதனால சம்மர்ல நமக்கு நிச்சயமாக இந்த வெந்நீர் கட்டி,
யூடிஐ ப்ராப்ளம் இதெல்லாம் வராமல் பாதுகாக்கணும்னா இது போல் வழிமுறைகளை கடைப்பிடிக்கலாம். இதை மீறி உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூ இருந்தால் அந்த ரிப்போர்ட்டோட எங்களுக்கு ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் எடுத்து தொடர்பு கொடுக்க, வர முடியாதவங்க ஆன்லைன் வீடியோ கன்சல்டேஷன் செய்யலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. அன்னை மரியே வாழ்க.